ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பியர் பூங்கா. இந்த பூங்காவை 42 கோடி கொடுத்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி 42 கோடிக்கு இந்த பூங்கா வந்து ஒர்த்தா இல்லையா, இதோட அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஒன்றா வந்தோம். கப்பல்ஸ்மே தனியாக 2 பேர் போயிருக்கிறானுங்க. வருவாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பரத், ஆகாஷ், நாம் இப்போ கவர்மெண்ட் வளர்க்குற கஞ்சா செடி எங்கே வச்சுருக்காங்க தேட போகிறாங்க. கையில் பார்த்தீங்கன்னா அட பேஜில போவான். இல்லை நீ அதை நீ இப்படி இருக்கே நீ கஞ்சாவில் இருக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. நத்தை உயிரோட இருக்கு. கீழே ஒன்று இருக்கு பார்த்தா காய்ஸ். இங்கே நத்தை இருக்குனாக்கா கண்டிப்பாக பாவம் இருக்குன்னு அர்த்தம். முள்ளு செடி பக்கத்தில். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. வந்தப்போ நம்ம மெயினான இடத்துக்கு எங்க வந்தோம். நம்ம 2 நாள் தானே அதை ஓப்பன் பண்ணி. இதுதான் நாங்கள் வந்த இடத்துலேயே மெயினான இடம். ஆகாஷ் இது உள்ளே போய் தான் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஆகாஷ் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆமாம். இது உள்ள ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. மேட்ரா அது அவன் இன்னும் திருந்தலமாமா நினைக்கிற மேட்ரு இல்லை. அப்படின்னா போகலாமா? அப்படி போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க அவங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். யாருமே இது உள்ள போல. நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எச்சரிக்கைடா, சிலந்திகள் அதிகமாக இருக்கிற இடம். இங்கே தான் அந்த முக்கியமான சம்பவம் நடக்கலை. வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நடமாட்டமே இல்லாத இடம் வச்சு இது எல்லாம் பார்த்து யஷ்வந்த் அந்த சைடு போகாத. தனியா சொன்னா கேளு. சேவ் பண்ணுறாங்க. பாலத்தில் வீட்டு எடுக்கணும். என்ன இவ்வளோ கூட்டமாகுது? எங்கே போகிறேன்? சொல்லுங்க. பார்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 42 கோடி இங்கே பாலம் கட்டி வச்சிருக்கிறாங்க. பூவன் தண்ணியில் இங்கே வந்துட்டுக்குது. அவ்வளோதான் இந்த மேட்ரு. எல்லாமே ஓகே தான். ஒரே ஒரு குறைனா போட்டிங். ஒரே ஒரு குறை, அந்த போட்டிங் மட்டும் வேணால் கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுறோம் போட்டிங்கை பற்றி. போட்டிங் வந்துடும் கூடிய சீக்கிரம். எல்லாமே அண்ணனை பற்றி இப்போ தான் சொல்லியிருந்தேன். அந்த பார்க்கை எப்படி எப்படிலாம் இது பண்ணாங்க. அருமையாக இருக்குது. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கப்புள்ஸுக்கு இந்த பார்க் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒன்றா சொல்லுங்கள். நல்ல ஸ்பாட் தான். ரைட். ஸ்பாட் இந்த அடிச்சு கொடுத்துட மாட்டாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஐயோ போச்சே. மச்சான் நான் ட்ரை பண்ணேன். மச்சான்டா பத்து மச்சி போட்டா பின்னாடி. நான் காய்ஸ் நான் பேண்ட் போட்டுறேன், அதான் அடிக்க முடியல. மாட்டில நிக்கிற மானு குட்டி மேலவா காட்டுறேன் ஊரை சுத்தி
செத்து போச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட வராதீங்க, கொஞ்சம் கால் வலிக்கும். குழந்தைங்களாம் இருந்தால் கொஞ்சம் தொலை பண்ணுவாங்க. பெரியவங்களே கூப்பிட்டு அவங்களால நடக்க முடியாது. ஆகாஷ் 42 கோடிக்கு கண்டிப்பாக ஒருத்தங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். வராதீங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வில் பவர் இருந்துச்சுன்னா வரலாம், தாராளமாக வரலாம். உங்களுக்கு வில் பவர் இருந்துச்சுன்னா தாராளமாக. ஆனால் பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க எப்படின்னா வந்துடுவாங்க, பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம். நானே ஜெட்டு பம்பத்தில் இருக்குது. கொஞ்சம் அழுத்தி இழுத்து கால்லாம் விட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 42 கோடிக்கு தைலமோ சேர்த்து விற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா டிக்கெட் ரேட் 20 ரூபா தான். எப்போ ஏற்றுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவனுக்கு செலவு பண்ண காசை எடுக்காமல் விட மாட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுங்க. அவங்க கைடு வச்சுருக்காங்க, உள்ளே பக்கா சேஃப்டி இருக்கானாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் 6 மணிக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ ஃபஸ்ட் டைம் மேலே அலோவ் பண்ணுறோம். இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து தடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சது சீக்கிரம் வந்துடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு 6 கிலோமீட்ரு பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. மிச்சதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஸோ கப்புள்ஸாக வந்தீங்கன்னா அந்த 2 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 4 கிலோமீட்டரில் ஃபேமிலிஸ்லாம் வராங்க. ஸோ அங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மோர் கண்டென்ட் வரும் இனிமேல். வாரம் வீக்லி ஒரு கண்டென்ட் வரும். பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க.